கனிமுல்ல சஞ்சீவ எப்படி உயிரிழந்தார்? வெளியானது முறையான அறிவிப்பு. தாதியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். பாரிய அளவில் அதிகரிக்கப் போகும் சம்பளம். இரணிமடு குளத்தின் வான் கதவுகள் திறப்பு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. திரைப்படமாகும் மகிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு. எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமை காரணமாக விபத்தில் காலை இழந்த முச்சக்கர சாரதி. காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு. ஜனாதிபதி செயலக வாகனங்கள் ஏலத்தில் விற்பனை. இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. கொழும்பில் உள்ள அலித்தேகட நீதிவான் நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட குற்றவியல் கும்பல் தலைவராக கூறப்படும் கனிமுல்ல சஞ்சீவவின் மரணம் மார்பு, கழுத்து மற்றும் வயிற்றில் பல துப்பாக்கிச்சூட்டு காயங்களால் ஏற்பட்டதாக கொழும்பு தலைமை நீதிவான் தனுகா லக்மாலி நேற்று முன்தினம் தீர்ப்பளித்தார். தீர்ப்பை அறிவித்த நீதிவான் விசாரணைகளின் போது மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் கொழும்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி அலுவலகம் சமர்ப்பித்த பிரேத பரிசோதனை அறிக்கையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எட்டியதாக திறந்த நீதிமன்றத்தில் தெரிவித்தார். 2 நாள் விசாரணையின் முடிவில் இந்த உத்தரவை பிறப்பித்தார். இந்த நீதிவான் விசாரணையின் போது கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகளின் வழிகாட்டுதலின் கீழ் சாட்சியம் அளித்த கனிமுல்ல சஞ்சீவவின் சகோதரி பின்வருமாறு கூறினார். இந்த சம்பவத்துக்கு முன்பு சஞ்சீவ பூசா சிறைச்சாலையில் இருந்தார். நான் வாரத்திற்கு 2 முறை என் சகோதரனை பார்க்க செல்வேன். அவர் மீது உள்ள வழக்குகள் பற்றி எனக்கு தெரியாது. சம்பவம் நடந்த அன்றும் என் தம்பி கொழும்பு நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டாரா என்பது எனக்கு தெரியாது. காலை 10:30 மணியளவில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என் தம்பி சுடப்பட்டதாக அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். நான் உடனடியாக லக்ஸ்மான் பெரேரா என்ற வழக்கறிஞரை அழைத்தேன். துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாக அவர் கூறினார். பின்னர் நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக அறிந்தேன். பாதிக்கப்பட்ட தரப்பினரை பிரதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்து கனிமுல்ல சஞ்சீவவின் கொலை குறித்து முழுமையான விசாரணைகள் அவசியம் என்று கூறினர். குறிப்பாக அவரது பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளின் நடவடிக்கை குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென அவர் சுட்டிக்காட்டினார். இந்த கொலை தொடர்பான வழக்கு அறிக்கைகளை மே 7ஆம் தேதி அழைக்க உத்தரவிடப்பட்டது. எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் தாதியர்களுக்கு உறுதியான சம்பள அதிகரிப்பு கிடைக்கும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அனைத்து தர தாதியர்களுக்கும் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். பொது ஊழியர் சம்பள அதிகரிப்பின் கீழ் தாதியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து அவர் தெரிவித்தவையாவது 3ஆம் தர தாதியர்கள் பணியில் சுமார் 8,200 பேர் உள்ளனர். அவர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 32,525 மட்டுமே. அடிப்படை சம்பள உயர்வில் அவர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 54,920 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி அடிப்படை சம்பளம் மட்டும் ரூபாய் 22,395 அதிகரித்துள்ளது. 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 215 ஆக இருந்த அவர்களின் மேலதிக கொடுப்பனவு 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 75 அதிகரித்துள்ளது. ரூபாய் 290 ஆக உயரும். ரூபாய் 1084 இருந்த அவர்களின் தினசரி கொடுப்பனவு ரூபாய் 1831 ஆக அதிகரிக்கும். முதல் நியமனம் பெற்ற பிறகு 5 ஆண்டுகளாக பணியாற்றி வருபவர்களை பற்றி நான் பேசுகின்றேன். அவர்கள் ஏப்ரல் 10, 2018 முதல் மொத்த சம்பளமாக குறைந்தபட்சம் 1,33,640 பெறுவார்கள். 9,400 2ஆம் நிலை தாதியர்கள் உள்ளனர். நியமனம் பெற்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் 2ஆம் வகுப்பில் சேர்க்கப்படுகின்றார்கள். அவர்களின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 37,636. இது ரூபாய் 64,500 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது அடிப்படை சம்பளம் மட்டும் ரூபாய் 26,864 உயர்த்தப்பட்டுள்ளது. முன்பு 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 255 ஆக இருந்த மேலதிக கொடுப்பனவு ரூபாய் 90 அதிகரித்து ரூபாய் 345 ஆக உயர்த்தப்படும். ரூபாய் 1,881 ஆக இருந்த தினசரி கொடுப்பனவு ரூபாய் 2,150 ஆக உயர்த்தப்படும். பின்னர் அவர்களின் மொத்த சம்பளம் கணிசமாக அதிகரிக்கும். முதல் வகுப்பில் 16,000 பேர் வேலை செய்கின்றார்கள். 12 வருட சேவைக்கு பிறகு நீங்கள் முதல் வகுப்பில் நுழையலாம். அவர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 44,965. இந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் 77,850 ஆக அதிகரிக்கும். அதாவது அடிப்படை சம்பளத்தில் 32,885 அதிகரிப்பு
இப்போது 1 மணி நேர மேலதிக கொடுப்பனவு 305 ரூபாயாக உள்ளது. இது 420 ரூபாயாக அதிகரிக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலதிக கொடுப்பனவு ரூபாய் 115 அதிகரிக்கும். ரூபாய் 2248 ஆக இருந்த தினசரி கொடுப்பனவு ரூபாய் 2595 அதிகரிக்கும். 6000 உயர் தகுதி வாய்ந்த தாதியர்கள் உள்ளனர். இந்த நபர்கள் 22 வருட சேவைக்கு பிறகுதான் பதவி உயர்வு பெறுகின்றார்கள். தற்போதைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 53,035, ரூபாய் 92,460 ஆக உயரும். அடிப்படை சம்பளம் 39,425 ரூபாய் அதிகரிக்கும். மேலும் மேலதிக கொடுப்பனவு மணி நேரம் 500 ரூபாயாக இருக்கும். அதாவது 350 ரூபாய் 2,651 ஆக இருந்த தினசரி உதவித்தொகை ரூபாய் 382 ஆக அதிகரிக்கும். மேலும் இலங்கையில் தற்போது 415 சிறப்பு தர தாதியர்கள் உள்ளனர். சுமார் 27 வருட சேவைக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்றது. இப்போது உங்களுக்கு ரூபாய் 54,235 கிடைக்கின்றது. இந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் 94,060 ஆக அதிகரிக்கும். இந்த உயர்வு மற்றும் ரூபாய் 40,000 நெருங்குகிறது. அவர்களுக்கான 1 மணி நேரத்துக்கு ரூபாய் 395 ஆக இருக்கும். மேலதிக தொகை ரூபாய் 545 ஆக அதிகரிக்கும். தினசரி கொடுப்பனவு ரூபாய் 2,711 3,135 ஆக அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்தில் இந்த அடிப்படை சம்பள உயர்வு, மேலதிக உயர்வு, தினசரி கொடுப்பனவு அதிகரிப்பு மற்றும் வருடாந்திர சம்பள உயர்வு ஆகியவை அவர்களின் சேவை காலத்துக்கு சேர்க்கப்பட்ட பிறகு இந்த 40,000 தாதியர்கள் ஏப்ரல் மாதத்தில் நிச்சயமாக ஒரு உறுதியான சம்பளத்தை பெறுவார்கள் என அவர் தெரிவித்தார். தற்போது நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய காலநிலையினால் இரணிமடு குளத்தின் நீர்வரத்து அதிகரித்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கூடுதல் நீரை வெளியேற்றும் நோக்கில் இரணிமடு குளத்தின் வாயில்கள் இன்றைய தினம் திறக்கப்பட்டது. 4 வான்கதவுகள் 6 இன்ச்சு அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் குளத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இதேவேளை கந்தலாய் குளத்தின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் நேற்று 10 வான்கதவுகள் அரை அடிக்கு திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கந்தலாய் குளத்தின் மொத்த நீரின் கொள்ளளவு 1,14,000 கன அடியாகும். இந்த கொள்ளளவுக்கு நீரின் கொள்ளளவு தற்போது உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது வினாடிக்கு 1000 கன அடி அளவு நீர் வெளியேறி வருகின்றதாகவும் கந்தலாய் நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அலுத் ஓயா குளத்தின் நீர்மட்டம் 8 அடியாக உயர்ந்துள்ளதால் அதனுடைய 6 வான்கதவுகள் அரை அடி அளவுக்கு திறக்கப்பட்டுள்ளதாக அதன் பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த 100கணக்கான வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திரைப்படத்துக்காக இந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவுடன் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த திரைப்படம் மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் பயணத்தையும் இலங்கையின் போர்க்கால நினைவுகளையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த திரைப்படம் குறித்த மூல திரைக்கதை பிரதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் குறித்த மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியாகும் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த திரைப்பட உருவாக்கம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற பயத்தில் தனது முச்சக்கர வண்டியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் சென்ற முச்சக்கர சாரதி ஒருவர் விபத்தொன்றில் 2 கால்களையும் இழந்துள்ளார். இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணிகளவில் ரத்தினபுரி அருகே நடைபெற்றுள்ளது. ரத்தினபுரி கிதலன்ன பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 57 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு 2 கால்களையும் இழந்துள்ளார். பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக முச்சக்கர வண்டிக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காது போய்விடும் என்ற அச்சத்தின் காரணமாக அவர் முச்சக்கர வண்டியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை நாடி வந்துள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையம் அருகே வரிசையில் தனது முச்சக்கர வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி நின்ற நிலையில் கவனஹீனமாக செலுத்தப்பட்ட கார் ஒன்றினால் மோதுள்ள நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி ரத்தினபுரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது 2 கால்களும் நசுங்கிப் போயிருந்த நிலையில் வேறு வழியின்றி வெட்டி அகற்றப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திய கார் சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரெலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் இன்றைய தினம் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும், மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். ஜனாதிபதி செயலகத்துக்கு சொந்தமான 14 சொகுசு வாகனங்கள், 6 பழைய வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் ஆகியன ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டன. அரசு செலவுகளை குறைக்கும் மற்றும் நிதி பாதுகாப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை ஏலத்தில் விற்பனை செய்யப்படாத மற்ற வாகனங்களுக்கான ஏலம் விரைவில் நடத்தப்படும். இவை ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் அல்ல. மாறாக முன்னாள் ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தில் அமைச்சரவையின் 41(1) பிரிவின் கீழ் நியமித்த ஆலோசகர்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய வாகனங்கள் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மொத்தம் 199 வர்த்தகர்கள் இந்த ஏலத்தில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மரங்கள் நடுவதன் மூலம் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி ஊடகங்களில் விளம்பரம் செய்யப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட பிரமிட் திட்டமாக இருக்கலாம் என இலங்கை மத்திய வங்கி மக்களை எச்சரித்துள்ளது. இவ்வாறான மோசடி திட்டங்களில் ஈடுபட்டு உங்கள் பணத்தை இழந்து விடாதீர்கள் எனவும் மத்திய வங்கி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இவை முதலீட்டு வாய்ப்புகள் என விளம்பரம் செய்யப்பட்டாலும் அவை சட்டவிரோதமான பிரமிட் நிதியமைப்புகளாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது. எனவே இவ்வாறான திட்டங்களில் முதலீடு செய்வதனை தவிர்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் சில நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் பெயரை தவறாக பயன்படுத்தி இந்த விளம்பரங்களை செய்து வருவதாகவும் இது தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இந்த மோசடிகளை விசாரணை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன.